இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிற சைக்கிள் டியூப்பை யூஸ் பண்ணி ஒரு பொருள் வந்து செய்ய போகிறோங்க. சைக்கிள் கடையில் வந்து அதிகமாக பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா சைக்கிள் டியூப்னா மாற்றுவாங்களே. ஸோ அந்த மாதிரி சைக்கிள் டியூப்பாக வந்து கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஒரு 6 டியூப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வச்சு தான் வந்து ஒரு பொருள் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டியூப்பை வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்டாக வந்து வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுறலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வந்து கிடைக்கும். இதே இது வந்து பைக் டியூப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எதுக்காகனா அது வந்து நார்மலாகவே பெருசாக இருக்கும். அது போக கொஞ்சம் கனமும் கூட வந்து இருக்கும். அதனால் வந்து அதை வந்து ரவுண்டு வந்து வெட்டி விடுறதே வந்து ஒரு இதில் வந்து 2 ரவுண்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு ரவுண்டாக தான் வெட்டுற மாதிரி இருக்கும். இப்படி வந்து வெட்டி வந்து எடுத்துக்கலாம். உள்ளக்கு ஈரமாக இருக்குங்க. சைக்கிள் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பஞ்சர் ஓட்டியிருப்பாங்க போல்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பாலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி விடணுமா. ஒரு பாலை வந்து சைஸுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து வச்சு பார்த்தேன். இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு சுத்து கூட இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதை வச்சு மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து சைக்கிள் டியூப்புக்கு மேலே வச்சு பென்சிலை வச்சு மார்க் பண்ணாலே வந்து அந்த தடம் தெரியும். இந்த மாதிரி வரிசையாக வந்து வைக்க போகிறோங்க. ஒரு சைக்கிள் டியூப்புக்கு வந்து குறைஞ்சது ஒரு 15-18 ரவுண்டு கிட்ட வரும். வரிசையாக அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சில இடம் பஞ்சராக இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இது வந்து கொஞ்சம் கனம் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து அதை வந்து ஒரு சவக மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டோம். நீங்கள் வந்து எடுத்து வந்து ரவுண்டாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா ஒரு 60 நாளும் தேவைப்படுங்க. நான் ஒரு 3-4 டியூப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வெட்டி தான் எடுக்க போகிறேன். இதை வந்து ரவுண்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தேன். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அடுத்தடுத்து சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இதை வந்து இப்போ வெட்டி விட்டுக்கிட்டோமா. இது வந்து ஒரு 2-3 தான் வெட்டினாலே பாருங்கள் 2 தான் வச்சா தான் நம்மளுக்கு இந்த கணமே கிடைக்கும். பைக் டியூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டியூப்பே வந்து அந்த கணம் கிடைக்கும். இப்போ வந்து 10 டியூப் வந்து வெட்டியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள் மொத்தம் 60 வெட்டியிருக்கேங்க. ஸோ 60 தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒட்ட போகிறோம். இது வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்தேன். அடுத்து இருந்தாலும் வந்து இன்னொருக்க வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தேய்ச்சி விடணும். நல்லா தேய்ச்சி விட்டால் தான் நம்மளுக்கு அந்த க்ரிப்புக்கு வந்து ஒட்டும். அந்த பேஸ்ட் வந்து நம்ம சைக்கிள் கடைகளில் கிடைக்கிற பேஸ்ட்டை வச்சு தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதுவும் இன்னும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது 20 ரூபா சொன்னாங்க. இது வந்து பால் வந்து செய்கிறதுக்கு அந்த இதில் வந்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்ததுக்கு அடுத்து ஒட்டினா தான் கரெக்டாக இருக்குங்க. 2 சைடும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து 2 சைடும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு லைட்டாக காஞ்சதுக்கு அடுத்து அப்படியே வந்து ஒட்டினாலே நல்லா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி நான் அடுத்தடுத்து வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து ரப்பருக்குரிய பேஸ்ட்டு. ஸோ இதுவும் சைக்கிள் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. இப்போ பாருங்கள் ரப்பர் அந்த மாதிரி வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்கிறோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பிடிச்சிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா ஸ்ட்ராங் வந்து கொடுத்துரும். நம்ம சைக்கிள் டியூப்புமே வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒட்டி தந்துடுவாங்களே. ஸோ அது மாதிரி தான் இதுவும் டக்குன்னு வந்து ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி அடுத்து ஒவ்வொன்றா வந்து அடுக்கணுங்க. மேலே இது வந்து நான் சாதாரணமாக நினச்சேன். ஆனால் ரொம்ப டைம் இழுத்துச்சிங்க. ஒவ்வொரு டியூப்பையும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே வச்சு ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் ஓட்டினேன். அதுக்கடுத்து வந்து நைட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டு நைட்டு வந்து அதை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து எவ்வளோ வந்து ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காணோம். இதே மாதிரி மேலே வச்சு வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தேங்க. இது மொத்தம் வந்து 60 இதையுமே ஒட்டியாச்சு. அப்படின்னா தான் நம்மளுக்கு பால் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து பக்கத்தில் பாலை வச்சு அது எந்த அளவு ஹைட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்து ஒரு 52 வரப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. சரி 60ஐயும் ஒட்டிடலான்னு சொல்லிவிட்டு மேலே வரைக்கும் 60 வரைக்கும் ஒட்டிட்டேங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 60 இது ஒட்டினா எவ்வளோ கனம் இருக்கும். அது வெயிட்டு செமையாக வந்துருந்துச்சு. இப்போ மேலே வச்சு நல்லா கொஞ்சம் சுத்தியில் வச்சு அடிச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் அடிச்சு வந்து ஒட்டினேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இது அடுத்த நாள் காலையில் 60 டியூப் இருக்குங்க. இதில் மேலே அடுக்குனது நல்லா வந்து பிடிச்சிக்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கடுத்து இதை பெரிய ப்ராசஸ் வந்து இதை வந்து வெட்டி விட்டு தேய்ச்சி விட்டு ஒரு ரவுண்டாக கொண்டு வரது தான் வேலை. சரி ஓகே அதுக்கடுத்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு கத்தி வச்சு வெட்டி விட்டு பார்த்தேன். கொஞ்சம் தேய்ச்சி வெட்டி விட்டால் கரெக்டாக இருக்கும்னு. ஆனால் வெட்டி விட முடியலங்க. அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. டியூப்பில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து ஆங்கிலர் கிரைண்டரில் வந்து இந்த தேய்ச்சி விட்ற பிளேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுவிட்டு தேய்ச்சிடலான்னு நினச்சேன். தேய்க்கிறது ஈஸின்னு நினச்சேங்க. ஆனால் டியூப்பில் ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் பிடிச்சி வைக்கும் போலே அங்கே அப்படியே வந்து அந்த மிஷினே இழுக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து தாங்க தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாருங்கள் கொஞ்சமாக தேய்ச்சி கொஞ்சம் தேய்ச்சதுக்கு அடுத்து கொஞ்சம் மேலே தேய்க்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவு தேய்ச்சி அந்த பால் அளவுக்கு வந்து வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து தான் பெரிய வேலை இருக்குது. நல்லா பாலிஷ் மாதிரி நல்லா ஹீட் எடுத்து தேய்க்கும் போல் நல்லா வந்து அந்த பாலிஷ் மாதிரி வரும்.
அந்த மாதிரி தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்க்கும் போல் வந்து அது ஒவ்வொரு அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து லைட்டாக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதனால் ஜாயிண்ட் ஆகிறப்ப வந்து ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு தேய்க்க ஆரம்பிச்சிங்க. இது ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு தேய்க்க. ஏன்னா மெதுவாக அந்த பால் அளவுக்கு வந்து வரணும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். தேய்க்க பாருங்கள் எவ்வளவு தூசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தூசியுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், பால் வந்து அழகாக கொண்டு வந்தாச்சுங்க. இது பயங்கரமான ஹார்ட் ஒர்க்குங்க, அவ்வளோ நேரம் ஆச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க்குக்காக ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். சரி ஓகேங்க, பால் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கடுத்து என்ன, இதை வந்து விளாண்டு பார்க்குறது தான். பால் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குங்க, நல்லா ரப்பரு, ஸோ நல்லா ஜம்ப் ஆகும். அடுத்து இதில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து சுற்றி வந்து நல்லா அடிச்சு விட்டுட்டு ஒயிட் கலர் லைன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு 2 தடவை நான் கீழே வந்து குத்தி வந்து போட்டேனுமே பெயிண்ட் உரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி விட்டுச்சு. ஸோ அதனால் எனக்கு பிடிக்கல. அதனால் இன்னொருக்க பழையபடி தேய்ச்சி விட்டு கருப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. சரி ஓகே, இது எப்படி ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டால் பயங்கரமாக ஜம்ப் ஆகுது. ஏன்னா வெயிட் பால் நல்லா வெயிட்டாக கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து வச்சோம்னாலே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து இருக்குங்க. சரி ஓகே, இதை வச்சு நம்ம வந்து கிரிக்கெட் வந்து விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க. வீட்டு பக்கம் உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து இதை கேட்ச் வந்து பிடிச்சி பார்த்தாலும் நல்லா வந்து வெயிட்டுக்கு எதுக்கும் நல்லா வந்து இருக்குது. சரி ஓகேங்க, ஃப்ரெண்டை தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம செஞ்ச பேட் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணும்ல, அதை வச்சு தான் வந்து கிரிக்கெட் விளாட போகிறோம். இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன், நீ வந்து சும்மா அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து வச்சு அடித்து பார்த்தான், என்னடா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா அந்த இதுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடிக்கும் போலே ஃபீல் ஆகுது. இது வந்து காம்பவுண்டுக்குள்ளே விளாண்டுறதுனால கொஞ்சம் வந்து மெதுவாக தான் அடிக்கணும், ஏன்னா பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெதுவாக அந்த மாதிரி அடிச்சு விட்டு கொஞ்சம் விளாண்டு பார்த்தோம். நல்லா தாங்க இருந்துச்சு. வெயிட்டு நல்லா இருக்கனால த்ரோ பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, ஜம்ப் ஆகி வந்து விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கு. சின்ன பையங்களை வந்து வச்சு பார்த்தோம், அவங்களும் இழுத்து அடித்து வந்து விளாண்டு பார்த்தாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து இந்த பண்ணது. அதுக்கடுத்து அந்த சின்ன பையன்கிட்டே வந்து விளாட தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து வீட்டில் வந்து அன்பை வந்து பேட்டிங் வந்து பிடிக்குன்னு சொல்லி சொன்னேன். பிடிக்கிறேன்னு ஒரு அடி அடித்தா அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாடியில் விட்டு அங்கிட்ட வந்து பறந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து அகைன் வந்து எடுத்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து பேட்டிங் வந்து பிடிச்சேன். லைட்டாக வந்து தொட்டு விளாண்டு பார்த்தாலும் நல்லா வந்து போகுது பந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணதுக்கடுத்து அதை வந்து விளாண்டு பார்க்குறது ஒரு ஹாப்பி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இதில் செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் இதை வச்சு வேஸ்ட் ஆகிற திங்ஸை வந்து ரீயூஸ் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ரீசைக்கிளும் வந்து பண்ண மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஜம்ப் ஆகுது, சூப்பராக வந்து இருக்குது. என்ன கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இழுத்து அடித்து விளாட்லாம், அந்த அளவுக்கு பியவும் செய்யாது. நல்லா இது நம்ம வந்து டியூப் வச்சு செஞ்சோம்னா நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. இதுக்கு நான் பெயிண்ட்டு தான் அடித்தது. பெயிண்ட் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த இதாகலை. ஏன்னா ரப்பர் டைப்னால ஒவ்வொருத்துக்கு இது பண்ணாமலும் விரிவு கொடுத்துட்டு ஒரு இதாகும்ல, அந்நேரம் பெயிண்ட் வந்து துண்டாக ஒரு மாதிரி வந்துச்சு, அசிங்கமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் இன்னொருக்கு தேய்ச்சி சரி பிளாக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன கொஞ்சம் ஒட்டுறது எல்லாத்தையும் வேலைகள்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்த நாள் தேய்ச்சி வர மாதிரி இருந்துச்சுங்க. நான் கூட சாதாரணமாக நினச்சேன், ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த செருப்பில் வந்து பண்ணியிருப்போம்ல, ரப்பர் செருப்பில், அது கூட கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 60 பீசஸை வந்து ஒட்டியிருக்குங்க. ஒட்டினதுக்கடுத்து தான் அந்த பாலோட இதே வந்து வருது. ஸோ அதனால தான் இதை வச்சு கத்தியை வச்சு நீங்கள் வெட்டிடலான்னு நினைப்பீங்க. கத்தி வச்சு வெட்டினா அந்த ரப்பர் டைப்னால க்ரிப்பு ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இதில் வந்து நான் தேய்க்கிறது வச்சு தேய்ச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேய்க்கும் போது சட்டுன்னு இழுக்குது. ரொம்ப பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ரப்பர் டைப்னால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.